என்னடா இது அப்படின்னு. எங்கே போனாலும் போலீஸ் செக்கிங் அதிகமாக. பார்த்தீங்களா, இந்த வண்டியில் பார்த்து செக் லைட் இஷ்யூ வந்துருச்சு. செக் லைட் இஷ்யூ வந்தோடனே நம்மளோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம ஒரு விஷயமா போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறுத்தி ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் டிராஃபிக்லாம் நின்று இருந்ததுன்னா, ஓ பை காட் டாகி வெரி சாரி, நான் அவங்க டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது. எல்லாம் காட்டினா கூட இந்த போட்டு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கைட்டிட்டு டாக்குமெண்ட், ஏன்னா ஹெல்மெட்டு கேட்டால் டாக்குமெண்ட்டை காட்டணும். அநேகமாக சோலாக தான் நினைக்கிறேன், சோலாக தான் போகணும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்போ சோலாக தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சோலாக மாதிரி இன்னும் போக வேண்டியதான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடுக்கு வந்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு வந்து Z900 ப்ளஸ் அப்ரிலா ஃப்ரெண்டை போயிட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து ஒரு வீடியோ போஸ்ட்டாக இருக்கும். பட் என்ன வீடியோ போஸ்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பைக் சர்வீஸ் வீடியோ ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோ தான் போஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பெருசாக வந்து மோட்டோ வ்ளாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போஸ்ட்டாக இருக்காது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கையில் வந்து ஒரு ஃபோன் கூட நம்ம சுற்றிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் டவுன் ஃபாலாக கொஞ்சம் இருந்தது. இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓகே. ஸோ கடந்த கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஃபோன் கூட இல்லாமல் பேசிக்காக எதுவும் பண்ண முடியாமல் நான் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓகே ஆகிட்டு வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் DJI Osmo Action 5 எடுத்தேன். அதில் தான் அவங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் DJI மைக் மினி ஒன்று எடுத்தேன். அதில் தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சும்மா வந்து காஃபி ரைட் மாதிரி தான். ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ Z900 ப்ளஸ் வந்து அப்ரிலா. ஸோ இஸ் த கை. ஸோ இவர் தான் அப்ரிலாவோட ஓனர். ஸ்கேட் அண்ட் ஹீஸ் த கை. ஸ்கேட் ஃபுல்லாக போயிட்டுருக்காப்புல. இது ஆக்சுவலாக பெரிய ரைட்லாம் கிடையாதுங்க, சும்மா ஷார்ட் ரைட் மட்டும்தான். ஸோ வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மோட்டார் வ்ளாக்லாம் நிறையா பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. பட் அடிக்கடி வந்து மோட்டார் வ்ளாக் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது மாதிரி நமக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். அடிக்கடி ரைட்லாம் போயிட்டு நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் நிறைய ரைட்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த வண்டி அந்த வண்டிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக போகும். இந்த வண்டி கோபப் கொடுத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் ஓகே. பட் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மார்க்ஸ் கஃபே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பாண்டியில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைட் மாதிரி. ஸோ ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ வின் நாய்ஸ்னால் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ DJI மைக் மினி தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வின் பிளாஸ்ட்னால் எப்படின்னு சொல்லி கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ்லாம் ஓகேவா, வாய்ஸ் கீழே கேட்குதா, இல்லை வின் நாய்ஸ் கேட்குதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈசிஆர் ரைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்தி மாதிரி கிடையாதுங்க. இப்போ நிறையா வந்து போலீஸ் செக்கிங் இருக்குது. அது ஏன் அப்படின்னு நம்ம உள்ள டீப்பாக இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ரொம்ப தாறுமாறாக ஓட்டுறாங்க. அதனாலவே வந்து போலீஸ் செக்கிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஈசிஆர் பக்கம் ரைடு வந்தீங்கன்னா நீங்கள் லிமிடேஷன்ஸோட, நீங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட எல்லாமே வந்து க்ளீனாக வாங்க. ஸோ அதனால் போலீஸ் புதுசாக கூட நம்ம இப்போ சொல்லிட்டு வந்துடலாம். டாக்குமெண்டேஷன் இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போலாம் வந்து நம்ம லைசன்ஸோ அவங்களோட வெறும் லைசன்ஸு கொடுத்தா மட்டும் போதும். எல்லாமே வந்து போட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதில் வந்துடுது. ஸோ நீங்கள் யார் என்ன உங்கள் ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாமே அதில் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். ஈஸியாக ரைடு வந்தாலே அப்படி தான். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் ஈஸியாக இல்லை, எங்கே போனாலும் டாக்குமெண்டேஷன் வண்டிக்கு வந்து மஸ்ட்டு. ஸோ இந்த பசங்க அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைமுக்காக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இவங்க பண்ணுற ஒரு விஷயத்தினால வந்து நமக்கும் அந்த டைமில் நின்று அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசி வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய வர வேண்டியது. ஏன்னா வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து சைக்கிளர் பார்த்தீங்கன்னா பைக் பசங்க வந்து ஏதோ இடித்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சீசனில் போட்டுருக்காங்க. ஸோ ஈஸ்வர் பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாவாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ஸ்பீட் கேமராஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்பீடு வந்து ஒரு 100 மெயின்டைன் பண்ணுறோம். 100 மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பெனால்ட்டி வரும், அவ்வளோதான். காசு கட்ட ரெடி அப்படின்றா நம்ம அந்த மாதிரி போயிடலாம். ஏன்னா சும்மாவே டக்கு ஃப்ளாஷ் அடிச்சு 100 மேலே போனாலே பார்த்தீங்களா, நம்ம இப்போ 100ல் போகிறோம். அவங்க பாருங்கள், அவங்க கேஷுவலாக போகிறோம். இதுதான் நம்ம ஒரு ரைடு வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி பைக் அப்படின்றதுனா நம்ம பக்காவாக போகலாம். ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கேங் சேர்க்குறதோட நம்ம சோலோவாக போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக தான் இருக்கும் போகிறது. பட் ஆனால் அதுவும் வருது. இப்போ ஏற்ற மாதிரி வந்து நம்மக்கிட்ட
வண்டி இருக்கணும். பட் நம்ம வண்டி எப்பவுமே மாஸ் தான். இதில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாமே லாங் ஸ்ட்ரோக் வண்டி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டிரைவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் லைஃப்பில் பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நிறைய டவுன்ஃபால் வந்து வருங்க. பட் ஆனால் வந்து எதுவுமே நம்ம வந்து நான் புரிஞ்சுட்டு ஒரே விஷயம் தான், எவ்வளோ வந்தாலுமே அடிமேல் அடி விழுந்தாலுமே நம்மளோட வில் பவர் மட்டும் விட்டுறவே கூடாது. ஒரு நாளைக்கு அது கண்டிப்பாக அவன் கூட்டு வரும். ஸோ அது மைண்டில் வச்சுங்க. அதுதான் விஷயமே. ஏன்னா எனக்கு கடந்த வந்து ஒரு 4.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர லாக், ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது இருந்த ஒர்க்கும் போயிடுச்சு, இருந்த சேவிங்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிட்டே வருது, எல்லாமே வந்து டோட்டலாக டவுன்ஃபால் ஆகிட்டே இருந்தது. பட் ஆனால் நான் ஒரே விஷயம் தான், எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வரணும். அப்போ தான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இது வர முடியும். ஸோ அது மாதிரி நான் வந்து தான் வந்து ஓகே எல்லாமே டேலி பண்ணுறேன். ஆனால் ஒரே விஷயம், சோர்ந்து உட்காந்தா நமக்கு வந்து வேலை வந்து நின்றும், எதுவும் நடக்காது. அது மைண்டில் வச்சுங்க. ஸோ எவ்வளோ அடி விழுந்தாலுமே அடியை வாங்கி திருப்பி மேலே வந்துடுங்க. அதுதான் வந்து லைஃப். அதே மாதிரி ஈஸ்டர் ரைடில் வந்தீங்கன்னா மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளிஸ்ட்லாம் போவாங்க. ஸோ அவங்களெலாம் வந்து அழகாக வழி விட்டு ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டாமல் கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணி ஒரே சைடில் போகிறது தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு குட் ரைடருக்கு வந்து ஒரு நேம் கிடைக்கும். நம்மளும் 2 மணிக்கு போனால் செட் ஆகாது. இந்த மாதிரி பேரிகேட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போங்க. மார்னிங் சன்ரைஸ் வேறு லெவலில் இருந்தது. வியூ பாருங்க. ஆனால் இதுக்கப்புறம் ரைட் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ரைட் நான் போயிருக்கேங்க. ஸோ ஊட்டி போயிருக்கேன், கொடைக்கானல் போயிருக்கேன், பைக் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து அப்போ வந்து என்கிட்ட வந்து அந்த ஒரு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேமராவும் மைக்கோ கிடையாது. வெறும் ஒரு நார்மல் ஃபோன் தான் இருந்தது. அது ஃபோன் எவ்வளோ தான் பண்ண முடியும் நம்ம. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபோனு போதுண்டா விட்றா அப்படின்ற மாதிரி ஃபோன் கதறிச்சு. அதனால் எதுவும் பண்ண முடியல என்னால். ஸோ இனிமேல் வந்து நம்ம அடி ரைட் போனாலும் நம்ம வந்து பக்காவாக வந்து ஒரு விளாகை வந்து உள்ளே இறங்கிடலாம். ஸோ வந்து வேறு லெவலில் விளாக் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் தான் பார்த்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக வைடாக அல்ட்ரா வைடு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் எப்படின்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு லென்ஸ் மட்டும் வாங்கணும். லென்ஸ் இன்னும் ஸ்டாக் வரலை. ஸ்டாக் நான் கேட்டிருக்கேன், இந்த ஃபியூவில் ஸ்டாக் வருமா. அதுக்கு வந்து ND 16, 32, 60 ஏதோ சொன்னாங்க. மொத்தம் 3 லென்ஸ் இருக்குது. அந்த 3 லென்ஸ் கூட வாங்கிட்டா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து சன் வந்து நமக்கு மத்தியானம் வந்து 1 மணிலாம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம சன்னோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது ரொம்ப லென்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். ஆக்சுவலாக GoPro 13 தாங்க வாங்கலான்னு இருந்தேன். இப்போ GoPro 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சூப்பராக இருக்குது. பட் ஆனால் வந்து லென்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவோட 8,000 ரூபா 10,000 ரூபா அதிகமாக வந்துடுது. ஸோ லென்ஸில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. பட் GoProவும் இட்ஸ் வெரி குட் கேமரா. இது பார்த்தீங்கன்னா GoProவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் மோட் DJI Osmo Action 5 வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. நான் வந்து நைட் மோடில் ட்ரைவ் பண்ண வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கேன். அதை வந்து பார்க்காதவங்க நான் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அது ரா ஃபுட்டேஜ் தான், எந்த ஒரு வீடியோ எதுவுமே இருக்காது. இந்த DJI Osmo Action 5ஓட ஸோ மைக்கில் தான் நான் பேசியிருப்பேன், 2-3 இடத்துல தான் பேசியிருப்பேன். ஸோ அது எப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது. எல்லாம் வந்து கேஷுவலாக ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கிட்டு போடுறாங்க. அது மெயினாக வந்து Z900, Z800 இதெல்லாம். ஸோ ஃப்ரெண்டில் ஓட்டுற அப்ரிலாவோட ஓனர் கூட சொன்னார், இது மாதிரி வந்து 300 வண்டிக்கு மேலே சேலாக இருக்குது. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 300-400 வண்டி சேல் ஆகுது. அதே மாதிரி நிஞ்சா 900, 800லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 சார் 900 வருது. இப்போ 900 வந்து நிறைய சேல் ஆகிட்டு போகுது. பட் ஆனால் ரியலி குட் பைக் இல்லை, அதனால தான் சேல் ஆகுது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நானே வந்து இந்த பைக் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். அப்கிரேட்னா இதை கொடுத்துட்டா இல்லை கொடுக்காமையான்றதை நானும் டிசைட் பண்ணல. ஸோ மோஸ்ட்டாக இந்த வண்டி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே இல்லை. பிகாஸ் இது நிறைய இடத்துல வந்து வண்டியை காப்பாற்றிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு
2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு இருக்கிற காசை வச்சு இந்த வண்டியை பெட்ரோல் மட்டும் போட்டு நான் டேரெக்டாக கிளம்பி ஏற்காடு போயிட்டேன். ஏற்காடு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செக் லைட் இஷ்யூ வந்துருச்சு. செக் லைட் இஷ்யூ வந்தோடனே வண்டி வந்து செக் லைட் இஷ்யூ வந்தோடனே பேட்ரி கொஞ்சம் டவுனாக இருந்தது போல். ஆனால் எங்கே நிற்குனே நமக்கு தெரியல. பட் இந்த வண்டி ஹிமாலயன் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்பி வந்து நான் ஃபுல்லாக செக் லைட் வந்தாலும் பரவாயில்ல ஏற்காடு போயிட்டு வந்துட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன், வண்டி ஆஃப் ஆகி நின்றுச்சிங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரியலியை யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதிரி பெருங்குளத்தூர் டிராஃபிக்லாம் நின்று இருந்ததுன்னா ஓ மை காட் டாகி வெரி சாரி. ஸோ வந்து அங்கெல்லாம் வந்து நின்று இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றே பண்ண முடியாது. அவ்வளோ டிராஃபிக் என்ன பண்ண முடியாது, வண்டி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அது நினச்சாலே ஒரு இதாகுது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரேன், வண்டி கரெக்டாக வீட்டில் வந்து இதான் பார்க்கிங்னா வண்டி கிட்டே போகிறேன், வண்டி டக்குன்னு ஆஃப் ஆகி நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியை எனக்கு காப்பாற்றிருக்கு. அது மட்டும் நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கு. ஸோ இந்த வண்டியை கொடுப்போனான்றது டவுட் தான் எனக்கு. பட் ஆனால் கொடுக்காம மோஸ்ட்டாக நம்ம வந்து இது பண்ணிட்டு வரோம். இவர் நம்ம தோஸ்து தான். அப்புறம் ஃப்ரெண்டை போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நிற்கிறாரான்னு தெரில. நிற்கிறாங்க. இந்த ஜங்ஷன் ஜங்ஷன் வந்து பயங்கரமான ஜங்ஷனுங்க. அது கிராசிங் வந்து ரொம்பவே அதிகம். நம்ம ஈஸியாரில் ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் கிடையாது. பட் இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் அது ஏன்னே தெரியல. எல்லாம் வந்து நிறைய பைக்கு ரொம்ப ரேஷாக ஓட்டுறாங்க. அது ஓட்டுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் செக்கிங் அதிகமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு எங்கே போனாலும் போலீஸ் செக்கிங் அதிகமாக. நம்மளோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம ஒரு விஷயமா போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு நிறுத்தி ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது. எல்லாம் காட்டினா கூட இந்த போட்டு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கைட்டிட்டு டாக்குமெண்ட், ஏன்னா ஹெல்மெட்டு கைட்டால் டாக்குமெண்ட்டை காட்டினா பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கைட்டு அப்படின்றாங்க. ஏன்னா இதை கைட்டி திருப்பி மாட்டி அது வேறு பெரிய ஒரு இது. ஸோ டாக்குமெண்டேஷன் முக்கியம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைடிங்கும் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி ஓட்டுங்க. எப்பவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பரான ஒரு ரைடிங் இதுக்கு வந்து நமக்கு செட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு வந்து ஒரு ஷார்ட் ரைடு ஒன்று நான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் எப்படின்னு தெரியல. அநேகமாக சோலோ தான் நினைக்கிறேன். சோலோ தான் போகணும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்போ சோலோ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சோலோ மாதிரி இன்னும் போக வேண்டியதான். பாருங்கள் பார்த்தீங்களா, ஃபுல் போலீஸ் செக்கிங் எல்லா இடத்துலையும். இந்த இடம்லாம் நிறைய இந்த பிரிட்ஜ், இந்த இடம் நிறைய மெமரிஸ். RS2 ஒன்று போகுது இல்லை, இது நான் செகண்ட் வண்டி நான் வாங்கினேன். ஒரு நல்ல வண்டி, நல்லதான் வந்து ஒரு வண்டியை நான் கொடுத்துட்டு அப்புறம் CVR 250 வாங்கினேன், ரெக்ஸல் எடிஷன். அது செம்ம பர்ஃபார்மன்ஸு. CVR 250 வேறு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த வண்டியும் கொடுத்துட்டு இப்போ ஹிமாலயன் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லாங் ரைட் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஹிமாலயன் சூஸ் பண்ணேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறதா ஒரு ஐடியா. பட் என்ன பண்ணுறது தெரியல. BMW லான்ச் பண்ணோன்னா அந்த ரேட்டை பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 7 லட்ச ரூபா கொண்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். 7 லட்ச ரூபா கொடுத்து பேலட் பின் வாங்கிட்டு 450cc வாங்குறதுக்கு நம்ம இன்னும் ஒரு 3 ரூபா போட்டாலே ஒரு 10 lakhஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வண்டி வாங்கினா போட்டோம்னா 10 lakhs. ஹியூஜ் அமௌண்ட். ஃபஸ்ட்டு பார்ப்போம், வண்டியை லான்ச் ஆகட்டும். லான்ச் ஆனால் பார்க்கலாம். ஸோ KTM கூட லான்ச் ஆகிருக்கு 390. பட் ஆனால் சிங்கிள் சிலிண்டர் அது பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி டெஸ்ட்டே எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஆனால் வண்டி என்ன தான் நம்ம வந்து எடுத்து அதை ஓட்டினா கூட, பட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல் சென்சார்னால நமக்கு சொல்ல முடியல என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியல. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எப்படி என்ன அப்படின்றது. ஸோ டெஸ்ட் டைம் நான் கேட்டிருக்கேன். மோஸ்ட்டாக இன்றைக்கி டெஸ்ட் டைம் எடுப்போம்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்ப்போம். ஈஸியாக என்ட்ராகும் பார்த்தோன்னா பிலால் இருக்கும். நம்ம வந்து பிலால் தாண்டி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்பவே பேடாக இருக்கும். ஸோ மார்னிங் வரவங்க வந்து கொஞ்சம் பார்த்துப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா ரோடு வந்து ரொம்ப பேடாக இருக்கும். அந்த இது மட்டும் கொஞ்சம்
ரோடு ஒர்க்கு வந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே ரோடு வந்து ப்ராப்பராக ஆகிடுவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாம் ஃப்ரெண்டில் மக்கள் ஓடர் வந்து என்னன்னா சஸ்பென்ஷன் வந்து ஒரு சில பம்பில் விட்டாலுமே ரொம்ப டமால் டிமிடுது அப்படின்ற மாதிரி. பட் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் வேறு லெவலு. என்ன மாதிரி குழினாலும் சும்மா ஜிக் ஜாக்னு ஏறி வந்துட்டே இருக்கும். அதனால் வரும் இண்டிகேட்டர் கூட போடலாம், அப்படியே திரும்பலாம். சின்ன இண்டிகேஷன் கூட கிடையாது, சசன் திரும்பிடு. ரொம்ப டேஞ்சர் இருக்கான் அவன். ஆட்டோ வரான் அப்பா, ஐயோ. எல்லா ஆட்டோவும் கிடையாது, ஒரு சில ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அவன் ஓட்டுறதே தெரியாது, என்ன பண்ணுறான் நம்மளுக்கே தெரியாது. இப்போ நான் வந்த ஸ்பீடுக்கு விண்ட் பிளாஸ்ட் வந்து எப்படின்னு சொல்லுங்கள், கரெக்ட் ஆச்சா இல்லை கேட்குதா அப்படின்றது. நான் பேசும்போது விண்ட் பிளாஸ்ட் அப்படி பாருங்கள். ஏன்னா வந்து என்ன தான் நம்ம வந்து ஒர்க்கு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ரிலீஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் 2-3 விஷயம் இருக்குது. அதில் ஒன்று வந்து மியூசிக். எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து மியூசிக் போட்டு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே ஸோ ஒரு ரிலாக்ஸ் மைண்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ட்ராவல். ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு காசு வேணும், கண்டிப்பாக ஆஃபீஸாக வேணும். ஸோ ஒரு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. அசால்ட்டாக பம்பில் ஏறி வரும், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயர்டு மைக் வந்து கனெக்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஒயர்டு மைக் கனெக்ட் பண்ணணும். அது மைக் நான் பார்த்துட்ருக்கேன், என்ன மைக் வாங்கணும். ஸோ டிஜேயில் பார்த்தீங்கன்னா டிஜேயில் மைக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 கிட்டத்தட்ட 4K கிட்ட வருது. ஸோ மைக் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு தெரியல, அதை கொஞ்சம் பார்த்துட்டு தான் அதை செட் பண்ணணும். இல்லை சோனியில் கூட ஒரு மைக் லான்ச் பண்ணிருக்காங்க, அந்த மைக் கூட என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம செட் பண்ண மாதிரி. ஏன்னா வந்து ப்ளூடூத் மைக்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இன்கேஸ் மழையில் ஏதாவது பெஞ்சு வச்சிங்களேன், ஸோ இது எப்படி என்ன ஒன்று நமக்கு தெரியாது. ஸோ மழையில் நம்ம ஓட்டணும். ஏன்னா கேமரா பிரச்சனை கிடையாது. ஸோ மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் கேமரா பக்காவாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இது ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். பட் ஆனால் வந்து மைக்கு வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்பில்டாக மைக்கு நம்ம ஒயர்டு மைக்கு இன்பில்டாக ஹெல்மெட்லேயே போட்டான்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் இன்னும் கூட பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். Okay guys, so it's time to end the video. Maybe the ride உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா subscribe to my channel. அடுத்த ஒரு wonderful ரைடில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you, chill, peace, bye.